வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. ஈரோடு பள்ளிப்பாளையத்தை சேர்ந்த தனகோடி ஐயா சிறப்புரையாற்றுவார். எல்லாருக்கும் வணக்கங்க. எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி இந்த உரையை தொடங்குகிறேன். நான் எப்பவுமே பராசரத்துக்குள்ளே வர்றதில்லை. நான் பூரா ஜெயமணிக்கு போயிடுறேன் எப்பவுமே. அதுலேயும் எதிரடை நட்சத்திரங்கள் அப்படின்ட்டு நான் ஒரு வகுப்பு நடத்திட்டு இருக்கேன். அந்த எதிரடை நட்சத்திரங்களை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம பராசரத்துக்குள்ளே இருக்கிற விஷயத்தை அது பிரேக் பண்ணும். அந்த அளவுக்கு அந்த எதிரடை நட்சத்திரத்தில் வேல்யூ இருக்குது. அது எப்படின்னா, இப்போ நம்ம சொல்லுவோம் திசாபுத்தி இது நடக்குது, இது நல்லா இருக்கும், உங்களுக்கு இன்றைக்கி இந்த திசாபுத்தி நல்லா இருக்கும்னு சொல்லுவோம், இல்லை மோசமாக இருக்கும்னு சொல்லுவோம். ஆனால் அந்த கிரகங்கள் ஒன்றுக்கொன்று எதிரடையில் நினைச்சுனா, அதாவது திசா நடக்கக்கூடிய கிரகமும் புத்தி நடத்தக்கூடிய கிரகமும் ஒன்றுக்கொன்று எதிரடையில் நின்றுச்சுன்னா அந்த பலன்கள் அப்படியே மாறிடும். அதாவது திசா நடத்தக்கூடிய கிரகம் என்ன பலனை கொடுக்குமோ அதை தடுக்கக்கூடிய சக்தி புத்தி நடத்தக்கூடிய கிரகத்துக்கு இருக்குது. எப்பவுமே புத்தி தான் பேசும். அதனால் இந்த எதிரடை நட்சத்திரங்களை எல்லாருமே பார்க்கணும். ஏன்னா ஜோதிடத்தில் நம்ம சொல்கிற பலன்கள் 100% வரணும்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நான் சொல்கிறது என்னென்னா, இதுதான் பெருசு அதுதான் பெருசுங்கிறதுலாம் கிடையாது, எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வர்றது. ஐயா வந்தன்னு உட்கார வச்சுட்டாங்க. அதனால் இந்த எதிரடை நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கு 12 நட்சத்திரங்கள் எதிரடையில் வரும், சந்திரனுக்கு 7 நட்சத்திரங்கள் எதிரடியில் வரும். அதே மாதிரி செவ்வாய்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 நட்சத்திரங்கள் எதிரடியில் வரும். புதனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 நட்சத்திரங்கள் எதிரடியில் வரும். குருவுக்கும் சுக்கிரனுக்கும் 3 நட்சத்திரங்கள் எதிரடியில் வரும். சனிக்கு 7 நட்சத்திரங்கள் எதிரடியில் வரும். ராகு கேதுகளுக்கு 2 நட்சத்திரங்கள் எதிரில் வரும். இப்போ நம்ம பார்க்குறப்போ, இப்போது சூரியன் எடுத்துக்கிறோம், 12 நட்சத்திரம் அதில் எதிரில் வருது. இப்போ இந்த திசாபுத்தி நடத்தக்கூடிய கிரகம், இப்போ உங்களுக்கு சூரிய திசை நடக்குது. சூரியன் 9ஆம் அதிபதி, நமக்கு பாக்கியஸ்தான அதிபதி புத்தி நடத்துகிற திசை நடத்துகிறாரு, இவர் நல்லது தான் செய்வார் அப்படின்னு நம்ம கணக்கு போடுவோம். அதே மாதிரி 1, 5, 9 திசாபுத்தி நடக்கிறப்போ அதுவும் நல்லா இருக்குது, நான் தர்மஸ்தானம் இயங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆனால் அதில் அந்த திசா நடத்துகிற கிரகத்துக்கு புத்தி நடத்துகிற கிரகம் எதிரடையில் இருக்கா, இல்லை புத்தி நடத்துகிற கிரகத்துக்கு திசா நடத்தக்கூடிய கிரகம் எதிரடையில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணுறப்ப மட்டும்தான் நம்ம சரியான பலன்களை சொல்ல முடியும். இந்த எதிரடை நட்சத்திரங்களை தாண்டி எந்த பலனும் நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் போயிட்டோம்னா பாசகாதிபதிகள் அப்படின்ட்டு அங்கே அந்த சப்ஜெக்ட்டுக்கு போயிடணும். இதில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தினீங்க அப்படின்னாக்கா, எதிரடை நட்சத்திரங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது இப்போது ஒரு எதிரடை நட்சத்திரம், இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கிறீங்க. ஜனன ஜாதகத்தில் சூரியனுக்கு எதிரடையில் லக்னம் வந்துருச்சு, லக்ன புள்ளிக்கு ஒரு ரசானம் இருக்குது இல்லைங்களா, அது வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகரால் வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறதுக்கு வழியே இல்லை. இருக்கிற நிலையில் இருந்துட்டாருன்னா போதுங்கிற லெவலில் தான் இருக்கும். அந்த கிரகம் சார்ந்தது. அதே மாதிரி சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஒன்றுக்கொன்று எதிரடியில் ஜனஜாதகத்தில் இப்போ ஜென்ம நட்சத்திரம் இருக்குது. ஜென்ம நட்சத்திரத்துக்கு எதிரடியில் சூரியன் வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கணவன் மனைவிக்குள்ள உறவு கண்டிப்பாக நல்ல உறவாக இருக்காது, பேருக்கு வாழ்வாங்க, அவ்வளோதான். ஒரு சிலருக்கு டைவர்ஸ் கூட ஆகிடும். சந்திரனுக்கு சூரியன் எதிரில் வந்தால்
ஏன்னா ஜென்ம நட்சத்திரம் ரொம்ப முக்கியங்க. இப்போ நீங்கள் வந்து நம்ம சொல்கிறோம் இந்த டெய்லி தினப்பலன்கள்லாம் எழுதுகிறாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே இதை வச்சு எழுதலாம். இன்றைக்கி சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், அந்த நட்சத்திரத்திற்கு கோச்சாரத்தில் எந்தெந்த கிரகங்கள்லாம் எதிரடியில் வருதுன்னு வச்சு அந்த கிரகங்களை வச்சு இன்றைக்கி இதுதான் உங்களுக்கு பலன்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு இந்த எதிரடை நட்சத்திரங்களில் ஒரு வேல்யூ இருக்குது. அதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இப்போ ஒன்று சொல்லுவோம், ராகு கேதுக்கள் எதிரில் வந்துட்டாங்க. ராகு கேதுக்களுக்கு எதிரடியில் லக்னம் வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் திதியால் ஏற்பட்ட குற்றம் இருக்கும். அப்போ கண்டிப்பாக அவங்கள வந்து திதிக்கு உண்டான பரிகாரங்களை செய்ய சொல்லணும். இந்த மாதிரி நீங்கள் இதையும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்குங்கிறது என்னோடய வாதம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாசகாதிபதிகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாசகாதிபதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சூரியனுக்கு செவ்வாய் பகை, சனி பகைன்றோம். இந்த இதில் பாசகன், வேதகன், போதகன் இதுதான் காரகன், இவங்க தான் வருவாங்களா ஒழிய இந்த வேதகன்கள் மட்டுமே பிரச்சனையை கொடுப்பாங்க. வேறு எதையுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி இந்த எதிரடையில் வந்து உச்சம், நீச்சம், பகை, நட்பு எதுவுமே கிடையாது. நீங்கள் எதிரடை மட்டும் பார்த்துட்டு ஜாதகத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த கிரகம் அங்கே உச்சமாக இருக்கா, நீச்சமாக இருக்கா, பகையாக இருக்கா, நட்பாக இருக்கா, இது எதுவுமே தேவையில்லை. இதை எனக்கு சொல்லிக் கொடுத்த நான் படித்தது வந்து மந்திராச்சலம் ஐயாட்ட படித்தேன் நான். அந்த அளவுக்கு அருமையான சப்ஜெக்ட் எதிரடை சப்ஜெக்ட். பாசகாதிபதிகள் சப்ஜெக்டும் அப்படி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாசகாதிபதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய்க்கு புதன் வேதகன், புதனுக்கு செவ்வாய் வேதகன். ஸோ அதனால் நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்குறப்போ மேஷம் விருச்சிக லக்னக்காரருக்கு மிதுனம் கன்னி லக்னக்காரரை சேர்த்தக்கூடாது. சேர்த்துனீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ள பிரச்சனை தான் வரும். இது திருமண பொறுத்த வரைக்கும் கொண்டு போயிடலாம். அதே மாதிரி இந்த எதிரடை நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திரம் பொண்ணுது இருக்குன்னா அது மாப்பிள்ளையோட நட்சத்திரம், அதுக்கு எதிரடியில் வந்துடக்கூடாது. அப்படி சேர்த்துனீங்கன்னா கண்டிப்பாக டைவர்ஸ் ஆகும். ரெண்டையுமே பார்க்கணும். பொண்ணு நட்சத்திரத்துக்கு மாப்பிள்ளை நட்சத்திரம் எதிரில் வருதா, மாப்பிள்ளையோட நட்சத்திரத்துக்கு பொண்ணு நட்சத்திரம் எதிரில் வரதா பார்க்கணும். எது வந்தாலும் அந்த ஜாதகங்களை சேர்த்தக்கூடாது. சேர்த்துனீங்கன்னா டைவர்ஸ் ஆகும். அதை ரொம்ப கரெக்டாக பார்த்துக்கணும். அதே மாதிரி பாசகன் வேதகனில் கூட இந்த புதனுக்கும் செவ்வாய்க்கும் மட்டும்தான் சீரியஸாக பார்க்கணும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய லெவல் வரும். ஏன்னா சனிக்கு வந்து சுக்கிரன் வேதகனாக வருவார், ஆனால் சுக்கிரனுக்கு சனி பாசகனாக வருவார். அவங்கள வந்து சேர்த்தினா கூட ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு அந்த ஃபேமிலி நடந்துடும். ஆனால் இந்த செவ்வாய்க்கும் புதனுக்கும் மட்டும் இந்த 4 லக்னக்காரருக்கு பொருத்தம் பார்க்குறப்போ கண்டிப்பாக அதை சரியான முறையில் பார்க்கணும். புதன் போய் இப்போ செவ்வாய் போய் மிதுனத்துலேயோ கண்ணிலேயோ உட்காண்டாருனா கூட, இப்போ நம்ம சொல்லுவோம் பொண்ணு ஜாதகத்தில் வந்து செவ்வாய் தான் மாப்பிள்ளைங்கிறோம். அந்த செவ்வாய் போய் கண்ணியோ மிதுனத்துலேயோ உட்காந்துட்டா கூட கண்டிப்பாக அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும். இது திருமண பொருத்தத்துலேயும் நீங்கள் ரொம்ப சூறாக பார்க்கணும். அதே மாதிரி வேலைன்னு போகிறோம். வேலைக்குன்னு நம்ம போய் எடுக்கிறப்போ நாங்கள் எப்பவுமே ஜெயமணி சூத்திரத்துக்கு போயிடுவோம். நம்ம பராசர முறைப்படி என்ன சொல்கிறோம், 10ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி எங்கே இருக்கார், அவர் நவாம்சத்தில் எங்கே இருக்கார், அந்த நவாம்சம் அதிபதி யார், அது சம்மந்தப்பட்ட வேலைன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக 10ஆம் இடம் 10ஆம் அதிபதி எங்கே இருக்கார், அதுக்கு பாகவம் போட்டு தொழில் எடுத்தோம்னா 100% சரியான தொழிலாக அதில் கண்டுபிடிக்கலாம். என்ன, நான் பராசரம் தான் படிச்சிருக்கேன். அதுவும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஸ்கூல் ஸ்ரீகரி ஜோதிட வித்யாலயத்தில் தான் படிச்சிருக்கேன் நான். அங்கே முடித்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். படிக்கிறப்ப பார்த்தா ஒன்றுக்கு ஒன்று எதை வச்சு சொன்னால் நமக்கு 100% சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு தான் போக வேண்டியதாக இருக்குது. அதனால் எல்லாருமே அந்த கோள்களின் கோலாட்டம் புஸ்தகம் வாங்கி படிச்சிங்கன்னா கூட ஓரளவுக்கு வந்துடலாம். ஆனால் ஏதாவது ஒரு குரு சொல்லி கொடுத்தா ஈஸியாக புரியும், அவ்வளோதான். அது கோள்களின் கோலாட்டம் வாங்கினீங்கனாக்கா தயானந்த சரஸ்வதி சாமிகள் எழுதுனது. இந்த எதிரடை நட்சத்திரத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க அவங்க, அது வேணும் இல்லையா? இது கணக்கே கிடையாது, இதுக்கு யார் போட்டாலும் கணக்கு வராது.
தயானந்த சுவாமிகள் வந்து இந்த எதிரடை நட்சத்திரங்களை வாசி யோகத்தில் நின்று கண்டுபிடிச்சது. அதாவது நம்ம லப்பை வேதைன்னு சொல்கிறோம். இந்த நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு அதில் வாசி யோகத்தில் நின்று இதை கண்டுபிடிச்சது அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார். இப்போ அவர் உயிரோடு இல்லைங்கிறதுனால நம்ம இதுக்கு சரியான காரணங்கள் சொல்ல முடியாது. எழுதி வச்சது தான் நம்ம திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு பலன் கொடுக்கக்கூடிய கோள்களின் கோலாட்டத்தையும் எல்லாரும் படிங்க. படித்தா நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஜோதிடர்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குங்கிறது என்னோட கருத்து. நாங்கள் பராசரத்தில் போயிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு கிரகத்தையும் எடுக்கிறப்போ அந்த கிரகத்துக்கு 3ஆம் பாகவம் தான் அதனோட தன்மையை சொல்லும். லக்னம் நல்லா இருக்கணும்னா 3ஆம் பாகம் நல்லா இருக்கணும், 3ஆம் பாகம் நல்லா இருக்கணும்னா 6ஆம் பாகம் நல்லா இருக்கணும், 6ஆம் பாகம் நல்லா இருந்தால் தான் 3ஆம் பாகம் பேசும். அது மாதிரி நம்ம ஒவ்வொன்றா போயிட்டு இருக்கணும். அதுக்கு இதில் வந்து அந்த இதே இல்லை, ஈஸியாக கொண்டு வந்துடுறோம். அதே மாதிரி நாடியில் போனீங்கன்னா அற்புதமான பலன்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு தெரியும், திருப்பூரில் தான் சந்திரநாடியோட தலைமையகமே இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கவங்க முக்கால்வாசி பேர் சந்திரநாடி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். சந்திரநாடியில் அவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு கல்யாணத்துக்கு தேதி குறிக்கிறீங்களா, சந்திரநாடி மாதிரி வேறு எந்த நாடியிலே நீங்கள் தேதி குறிக்க முடியாது. சும்மா நம்ம போட்டு இன்றைக்கி அமிர்த யோகம் இருக்குது, முகூர்த்த நாள்னு நீங்கள் பஞ்சாங்கத்தில் எல்லாம் போட்டிருப்பாங்க. அது நம்ம முகூர்த்த தேதி இருக்கப்போ ஒரு 4 தேதி குறித்து கொடுங்கன்னா அதை பார்த்து குறித்து கொடுத்துட்றோம். ஒரு சில கல்யாணங்கள் அதில் நின்னே போயிடும். என்ன காரணம்னா, நீங்கள் அந்த இடத்துல தான் சந்திரநாடியை பார்க்கணும். ஒரு பொண்ணு மாப்பிள்ளைக்கு உண்டான ஜாதகத்தில் அந்த முகூர்த்த நாள் குறிக்கிறப்போ அன்னைக்கு இருக்கிற கோச்சார சந்திரன் இந்த பொண்ணு மாப்பிள்ளை இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கிற ராகுவையோ கேதுவையோ தொடக்கூடாது. தொட்டால் கல்யாணம் நின்று போயிடும். அதே மாதிரி அந்த நாள் முகூர்த்த நாளிலையும் அன்றைய கோச்சார சந்திரன் அன்றைய கோச்சார ராகுவையோ கேதுவையோ தொடக்கூடாது. தொட்டால் அதுலேயும் திருமணத்தன்னைக்கு பிரச்சனை வரும். ஒரு சில திருமணத்தில் பொண்ணு ஓடி போச்சு, மாப்பிள்ளை ஓடி போயிட்டாங்கிறதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான். இல்லைனாலும் அவங்க வாழ்க்கையிலேயே தொந்தரவு வரும். ஆனால் தேதி குறிக்கிறப்ப நான் பல பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன். இந்த தேதி குறிக்கிறப்ப மட்டும் நீங்கள் பாட்டுக்கு மண்டபம் கிடைக்க மாட்டேங்குது, 4 தேதி குறித்து கொடுங்கன்னாக்கா பஞ்சாங்கத்துக்கு தேதியெல்லாம் குறித்து கொடுத்துடாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதையும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணுங்கிறது என்னோடய கருத்து. அவ்வளோதான், யாரையும் ஃபோர்ஸ் பண்ணதில்லை, இது ஏன் கருத்து, அவ்வளோதாங்க. அதே மாதிரி நம்ம போர் போடுறோம். போர் போடுறதுக்கு எப்படி நாள் குறிக்கிறோம், நல்ல நாள் பார்த்து அவங்களுக்கு சாதகதாரை பார்த்து கொடுக்குறோம். ஆனால் நம்ம வந்து அப்படி குறிக்கிற நாள் கூட தவறி போயிடும். நீங்கள் சந்திரன் அதுக்குமே சந்திரநாடிக்கு போயிடுங்க. சந்திரநாடியில் போயிட்டு சந்திரன்கிறது நீர் கிரகம், சுக்கிரன்கிறது நீர் கிரகம், ராகுங்கிறது ஒரு நீளமான குழாய். இந்த 3 பேரும் சேர்ற நேரத்தில் குறித்து கொடுங்க, கண்டிப்பாக தண்ணி வரப்போ. அதாவது திங்கக்கிழமை சந்திரன் வந்துடுறாரு, சுக்கிர ஓரை சுக்கிரன் வந்துடுறாரு, ராகு காலத்திலையும் போடலாம். இல்லை சந்திரன் திங்கக்கிழமை ராகுவோட நட்சத்திரம் சுக்கிர ஓரையில் போடலாம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமைன்னு அங்கே சுக்கிரன் வந்துடுறாரு, அங்கே சந்திரனோட நட்சத்திரமோ ராகுவோட நட்சத்திரமோ இருந்ததுன்னா அந்த சந்திர ஓரையில் போட்டோம்னா கண்டிப்பாக தண்ணி வரும். ஏன்னா இதெல்லாம் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இது. ஏன்னா வர்றவங்க எதுக்கு வர்றாங்க நம்மக்கிட்ட, எங்கே இது செய்யலாமா என்னைக்கு செய்யலான்னு கேட்க தான் மெயினாக வர்றாங்க. பலன் சொல்கிறது அப்புறம் எல்லாரும் பேசுகிறோம். ஆனால் இந்த மாதிரி நாள் குறிக்கிற விஷயத்தில் எல்லாருமே ரொம்ப கவனமாக பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல ஜோதிடர்னு நம்ம பேர் வாங்கிடலாம். அந்த வகையில் அதிகான ஏன் சந்திரநாடி பற்றி 2-3 பாயிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னா, சந்திரநாடி பிறந்த ஊர் இது. அவங்க மேக்சிமம் எல்லாருக்கும் அதை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் 1-2 பாயிண்ட் அதில் வந்து நம்ம தெரிஞ்சதை சொல்லுவோங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஜிகே ஐயா எழுதின சந்திரநாடி புக்கு வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பாடமாக வச்சுருக்காங்க டிகிரிக்கு. அந்த அளவுக்கு அந்த சந்திரநாடியில் விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதையும் படிக்கணும், சந்திரநாடியும் தெரிஞ்சுக்கணும். ஒரு யூனிவர்சிட்டியில் போய் புக்கை எழுதுகிற அளவுக்கு புக்கு இருக்குது அப்படின்னா அப்புறம் அதில் எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு பார்த்துக்குங்க. அதே மாதிரி நம்ம பராசுரத்தில் போனோம்னாக்கா நம்ம என்ன சொல்கிறோம், இப்போது
நான் ஒருத்தருக்கு கூட சொன்னேன், அதாவது ஒரு ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திர அதிபதி யார், அதான் நான் சொல்றது சாரம் கொடுத்தவர். இப்போ பூராட நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா அதிபதி சுக்கிரன். சுக்கிரன்னா என்னது, வெள்ளிக்கிழமை வருமா? அப்போது அந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை பிறந்திருந்தாங்கன்னா அவங்க இருக்கிற நிலையை விட்டு கீழே வரமாட்டாங்க. மேலே போனாலும் போவாங்களே ஒழிய கீழே வரமாட்டாங்க. அதனால் நம்ம ஜாதகத்தை எடுத்தோன்னா அதையும் பார்த்துட்டு சொல்லிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்ன புள்ளியும் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரமும் மேல் நோக்கு நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா குப்பையில் கிடக்கிறவங்க கூட கோபுரத்துக்கு வந்துடுவான். அதுக்கு அடையாளமாக உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த பிரங்கஞ்சான்ட்டு ஒருத்தன் செஸ்ஸில் ஜெயிச்சுட்டு வந்தான் பார்த்தீங்களா, ஒரு பையன் உலக லெவலில் ரொம்ப ரொம்ப கீழ்நிலையிலேருந்து வந்த பையன், இன்றைக்கி அவன் பல கோடிக்கு அதிபதி. இந்த அவன் ஜாதகம் அப்படி தான் இருக்குது. இதையும் நம்ம கவனித்து ஜோதிடம் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எதை எடுத்தாலுமே நம்ம என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு இதுக்கும் வந்து கால நேரங்கள் குறிக்கிறோம். இந்த கால நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சரவணன் சோமசுந்தரம் அவர் தான் அந்த பெஸ்ட்டு. அவர் வந்து இந்த ருத்ரகால அமிர்த புஸ்தகத்தை படிச்சுட்டு அதில் இருந்து இந்த கால நேரம் குறிக்கிற சமாச்சாரத்தை அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் தெரியும்னா நான் சொல்லலை, அவங்க பேச்சு கேட்டிருக்கீங்களா? ஏன்னா இந்த கால நேரம் குறிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கும். இப்போ ஒரு பொண்ணு மாசமாக இருக்குது, அந்த பொண்ணுக்கு எப்போ குழந்தை பிறக்கும் அப்படின்னா அந்த பொண்ணு என்ன மாதத்தில் கருவாச்சுங்கிறது நமக்கு தேவையில்லை. அந்த பொண்ணு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி யார், அந்த 5ஆம் அதிபதிக்கு 1, 5, 9. 5ஆம் அதிபதி அந்த திரிகோணஸ்தானம் இருக்கு இல்லையா, அதில் எப்போ சூரியன் வராரோ அந்த மாதம்தான் குழந்தை பிறக்கும். இது நீங்கள் பார்த்தோன்னு சொல்லிடலாம், அப்போ 7 மாதம்தான் ஆகுதுனால 7 மாதத்தில் குழந்தை பிறந்துடும். இல்லை அடுத்த கட்டத்தில் 10ஆவது மாதத்துலேயே அந்த சூரியன் வருதுன்னா 10ஆம் மாதத்தை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ மாதத்தை சொல்லிட்டோம், வாரம் எந்த வாரத்தில் குழந்தை பிறக்கும், அந்த 4 வாரம் இருக்கு இல்லைங்களா, அதில் புதன் எடுத்துக்கணும். புதன் எந்த பாதத்தில் நிற்கிறார், 1ஆம் பாதத்தில்னா முதல் வாரம், 2ஆம் பாதத்தில்னா 2ஆவது வாரம், 3ஆவது பாதத்தில்னா 3ஆவது வாரம், 4ஆவது பாதத்தில்னா 4ஆவது வாரத்தில் தான் குழந்தை பிறக்கும். இப்போ 4ஆவது வாரம்னு சொல்கிறோம், 4ஆவது வாரத்தில் எப்போ பிறக்கும்? ஏன்னா இப்போ வாரம் ஆயிடுச்சு, அடுத்து நாளுக்குரிய கிரகம் எது? சந்திரன். அதான் ஓடிக்கிட்டே இருக்கு நாளை சொல்கிறவர். அப்போ அந்த சந்திரனோட 4 பாதத்தை எடுத்துக்கணும், அந்த வாரத்தை 4ஆக பிரிச்சிடணும். ஒரு பாதத்துக்கு 1.25 நாள் வரும். அப்போது இப்போ 3ஆவது பாதத்தில் நிற்கிறான்னா முதல்ல 3.5 நாள் குழந்தை பிறக்காது, அடுத்த 1.25 நாளில் தான் குழந்தை பிறக்கும். இது நீங்கள் கணக்கு போட்டு பார்க்கலாம். இது வந்து முதல் குழந்தைக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே முதல் குழந்தைக்கான ஒரு இது. அந்த 1.25 நாளுங்கிறது எத்தனை 42 மணி நேரம் வரும். அந்த 42 மணி நேரத்தை 4ஆக பிரிங்க. ஏன்னா அந்த கடிகாரம்ங்கிறப்ப ராகு கேதுக்கள் வந்துடுவாங்க. அந்த 42 மணி நேரத்தை 4ஆக பிரிச்சிங்கன்னா அதில் ராகுவோட பாதத்தை எடுத்துக்கங்க. ராகு எத்தனாவது பாதத்தில் நிற்கிறாரோ அந்த மணி நேரம், அப்போது அந்த 10.5 மணி நேரம் வரும் நம்ம ஒரு பாதத்துக்கு. 42 மணி நேரத்தை 4ஆக பிரித்தா 10.5 மணி நேரம். இந்த 10.5 மணி நேரத்தில் எந்த 10.5 மணி நேரம் அப்படிங்கிறத ராகுவோட பாதங்கள் சொல்லும். சரி, ராகுவோட பாதம் அங்கே சொல்லியாச்சு. அந்த 10.5 மணி நேரத்தில் எப்போ பிறக்கும் அப்படிங்கிறப்ப கேதுக்கு போயிடணும். ஏன்னா கேது தான் எல்லாத்தையும் வெளித்தள்ளக்கூடியவர். அந்த 10.5 மணி நேரத்தை 4ஆக பிரிங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 2.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் 40 நிமிஷம் அந்த அளவுக்கு வரும். அப்போ கேது எந்த பாதத்தில் நிற்கிறாரோ அந்த 2.5 மணி நேரத்தில் தான் அந்த குழந்தை பிறக்கும். இது நீங்கள் பக்காவாக சொல்லலாம். இது வந்து முதல் குழந்தைக்கு. அதே 2ஆவது குழந்தைக்குன்னு போகிறீங்கன்னா
இப்போ நமக்கு வந்து 2வது குழந்தைக்கு ஜாதகத்தில் எங்கே பார்ப்போம்? 7ஆம் இடத்தை பார்ப்போம். இந்த 7ஆம் இடம்ங்கிறப்போ நாம் கேந்திரத்தை எடுத்துக்கணும். 1, 4, 7, 10 இதில் சூரியன் வரணும். மற்றதெல்லாம் அதே தான். புதன், சந்திரன், ராகு, கேது எல்லாம் அதே தான். அப்போ 2வது குழந்தைக்கு உண்டான நேரத்தையும் சொல்லிடலாம். இதை வந்து குழந்தைக்கு மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் எத்தனை மணிக்கு ஆகும், அந்த 2.5 மணி நேரம் முகூர்த்த நேரத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். முகூர்த்த நேரத்தை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் அதுக்கு எந்த பாகவத்தை முதல்ல எடுக்கணும்? களத்திர பாகம் அப்படின்னா 7. 7ஆம் பாகவத்துக்கு 1, 5, 9 போட்டுக்கணும். அப்போ நீங்கள் வந்து கேந்திரத்துக்கு போகக்கூடாது. 7ன்னா அதுக்கு 1, 5, 7 1ன்னு வச்சுங்க. 1, 5, 9 அங்கே போயிடணும். அங்கே போயிட்டு திரும்ப இதே கணக்கு அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா இப்போ முகூர்த்த நேரத்தை கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு யாருக்காவது முகூர்த்த நேரம் தெரியும்னா மாதத்தை மட்டும் சொல்லுங்கள், நான் அந்த முகூர்த்த நேரத்தை நான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இதில் கணக்கு இருக்குது. அதனால் இதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தர் குழந்தை எப்போ பிறக்கும், ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு டைம் குறித்து கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. நம்ம இந்த கணக்கு போட்டோன்னா அது நல்ல நேரத்திலே வராது. நீங்கள் என்ன தான் நல்ல நேரம் குறித்து கொடுத்தாலும், டாக்டர் டைம் குறித்து கொடுத்தாலும், இந்த 2.5 மணி நேரத்தில் தான் குழந்தை பிறக்கும். இது வந்து நிறைய இடத்துல நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நானும் செக் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 பேர்த்துக்கு நானும் செக் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு இது இந்த ருத்ரகாலாமிர்தங்கிற புக்கில் எழுதப்பட்ட விதி. இது வந்து அவர் சோமசுந்தரம் வந்து ஒரு ஸ்டேஜில் பேசுகிறப்போ நான் கேட்டதை உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஆனால் இது பக்காவாக வரும், வராமல்லாம் போகாது. அந்த டைம் அவ்வளோ ஷூராக வருது. அதனால் புக்கு வாங்கி வச்சுருக்கவங்க புக்கை படிக்கணும். எங்கிட்ட இருக்குன்னு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. அது நிறைய பேர் புக்கு வாங்கி வச்சுக்கிறோம், படிக்கிறது இல்லை. ஐயா சொன்ன உத்தர காலாமிருத புக்குனுடைய பிடிஎஃப் என்கிட்ட இருக்குது. உங்களெல்லாம் யாருக்கு வேணுமோ எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைக்கிறேன். ஓகேவா? எல்லாத்துக்குமே அனுப்பிச்சி விட்ருங்க. குரூப் இருக்கு உங்களுக்கு, அப்படியே குரூப்பில் போட்டு விட்டுருங்க. அது நல்லது தானே, எல்லாருமே பார்த்துக்கிட்டோம். ஏன்னா இன்றைக்கி வந்து நமக்கு முழுசாக பலன் சொல்லணுன்னா ஜாதக அலங்கார புக்கை முழுசாக படிச்சிட்டோம்னா அதில் இல்லாத சமாச்சாரங்களே கிடையாது. அவ்வளோ சமாச்சாரம் அதில் இருக்குது. அதை படித்தோம்னாவே நம்ம பெரிய ஜோதிடர். அதை ஒன்று படித்தா போதும். இது படிச்சுட்டு நம்ம வந்து திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பராசரம் போய் இந்த கிரகம் என்ன சாரம் வாங்கியிருக்கு, அந்த சாரம் வாங்கின கிரகம், அந்த சாரம் கொடுத்த கிரகம் என்ன பண்ணுது, அந்த சார அதிபதி இருக்கிற வீட்டோட அதிபதி எப்படி இருக்காரு, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ஜோசி சொல்கிறோம். நான் சொல்கிறேன், இந்த எதிரடை நட்சத்திரங்கள் எதுவுமே கிடையாது. ஜென்ம நட்சத்திரம் அந்த சாரங்கள் மட்டும்தான் பேசும். அதுக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் எதிரில் வருது இது மட்டும்தான் பேசும். நான் இப்போ கிளாஸ் நடத்துகிறேன். 50 பேர் உள்ளே இருக்காங்க. 50 பேரில் 30-35 பேர் 20 வருஷமாக ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கவங்க. அவங்க தான் வந்திருக்காங்க. சொல்லப்போனால் செல்வி இருக்கார் இல்லைங்களா, அவர் அசிஸ்டண்ட் எனக்கு குரூப்பில் ஜோதிடம் படிச்சுட்டு இருக்காங்க. அவருக்கு கீழே இருக்கவங்க. ஆமாங்க, அவரோட அசிஸ்டண்ட் ஒரு அம்மா லேடி கூட வருவாங்க இல்லையா, அந்த அம்மா என்னோடய கிளாஸில் இருக்காங்க. அந்த மாதிரி ஜோதிடர்கள் ஏகப்பட்ட, அதான் 30-35 பேர் கிளாஸ் நடத்தக்கூடிய ஜோதிடர்களே என்னோட இதில் இருக்காங்க. இப்போ சங்ககிரியில் கணேசன் ஒருத்தர் கிளாஸ் நடத்திட்டு இருக்கார், அவர் என்னோட கிளாஸில் இருக்கார். இந்த மாதிரி நிறையா இருக்காங்க கிளாஸில். ஜோதிடர்களுக்கு இது ஒரு புதுசாக இருக்குன்னே சொல்கிறாங்க இந்த எதிரடி நட்சத்திரங்களை போனால். ஏன்னா அந்த அளவுக்கு நாம் யாருமே கோள்களின் கோலாட்டத்தை படிக்கிறது இல்லை, அதை சொல்லித்தரதுக்கும் ஆள் இல்லை. அதனால தான் நான் பார்த்தேன், நான் படிக்கிறப்போ அந்த எதிரடி நட்சத்திரம் படிக்கிறதுக்கு கிளாஸுக்கு 6200 ரூபா பணம் கட்டினேன். ஆனால் இது நம்ம எல்லா ஜோதிடர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வெறும் 300 ரூபா ஃபீஸ் போட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எல்லாரும், அதாவது பணம் இல்லை கட்ட முடியாதவங்க கூட அதில் சேர்ந்து படிக்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் என்னை திட்டாங்க. இவ்வளோ கம்மியாக போட்டிருக்க சார்ஜ் இந்த குரூப்புக்குன்னு திட்டாங்க. பரவாயில்ல, அதை பற்றி கவலை இல்லை. வசதியே இல்லாத ஜோதிடர் கூட தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். சும்மா ஃபீஸ் இல்லாமல் போட்டாலும் அதுக்கு ஒரு வரமாட்டாங்க. பணம் கட்டினா தான் கிளாஸுக்கு போகணுங்கிற எண்ணம் வரும். அதுக்காக அந்த 300 ரூபா போட்டேன் நான். இன்னும் மறுபடியும் இன்னொரு 1 வாரம் இருக்குது அந்த கிளாஸ் முடியறதுக்கு.
திரும்ப முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கிளாஸ் போடுறப்போ நான் உங்கள் குரூப்பில் போடுறேன். அது ஏன்னா நான் என்ன பண்ணுறதுன்னா, எனக்கு பணம் மோட்டிவ் இல்லை. ஏன்னா நான் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. ஜோதிடம்ங்கிறது எனக்கு ஒரு ஆர்வத்தில் தான் வந்திருக்கேன். நான் வந்தது எங்கே படிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சாலும் படிக்கிறேன். படித்ததை எல்லா மீட்டிங்லையும் சொல்கிறேன். மாதத்துக்கு ஒரு 4 மீட்டிங்காவது பேசுகிறேன். எல்லா மீட்டிங்லையும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான். இது வந்து நம்ம இந்த ஜோதிடத்தில் போகணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இல்லை. மேக்ஸிமம் சொல்ல போனால் நான் ஜோதிடம் பார்க்குறதுங்கிறது மாதத்துக்கு ஒரு ஜாதகம் பார்த்தா பெருசு. அதுவும் ஆன்லைனில் தான் வரணும். உள்ளூரில் யார்கிட்டையும் ஜோதிடர்னே சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா என்னோடய தொழில் வேறங்கிறதுனால. ஆனால் இன்ட்ரெஸ்ட்டில் எல்லாத்தையும் படிச்சுட்ருக்கேன். படித்ததை ஒவ்வொரு மீட்டிங்லேயும் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். நான் எதாவது பயன் இருக்கணும் இல்லைங்களா? படித்ததுக்கான பயன் வேணுமில்ல, அதுக்காக சொல்கிறேன் நான். நீங்கள் நாம் என்ன சொல்கிறோம்? செவ்வாய் சனி, இந்த சனிக்கும் செவ்வாய்க்கும் பகை அப்படின்னு நம்ம பராசரத்தில் சொல்கிறோம். ஆனால் நாங்கள் படித்த கோல்களின் கோட்டாத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? செவ்வாய்க்கு சனி காரகன்றார். செவ்வாய் வந்து அவருக்கு தீங்கு செய்ய மாட்டார். செவ்வாய் சனி சேர்க்கை தீங்கு கிடையாதுங்கிறார் அவர். பாசகாதி ஒரு இதில் ஒரு கிரகத்துக்கு யார் காரகன், யார் வேதகன், யார் பாசகன் அப்படின்னு பார்க்குறப்போ அவர் செவ்வாய்க்கும் சனிக்கும் பகையே இல்லைங்கிறார். அதே மாதிரி நம்ம பராசரத்தில் என்ன சொல்கிறோம்? சந்திரனும் சூரியனும் சேர்ந்திருந்தால் ரொம்ப ஆத்மார்த்தமான தம்பதிகளாக இருப்பாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க 2 பேரும் அப்படி இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா சந்திரனுக்கு சூரியன் வந்து வேதகனாக வருவார். நீங்கள் அந்த மாதிரி இருக்க ஜாதகத்தை வாங்கி பாருங்கள். வெளியில் பார்க்குறதுக்கு தான் ஒற்றுமையாக தெரியும், உள்ளுக்குள்ளே சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. இதை நீங்கள் கவனித்து பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இது சூரியனுக்கு எதிரடியில் குரு வந்துடுறார். எதிரடினா சூரியன் எந்த சாரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்கு எதிரடியில் குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் வந்துருச்சு அப்படின்னா அப்பா மகனுக்கும் என்ன பண்ணாலும் ஒத்து வராது. ஆனால் நாம் என்ன சொல்லுவோம்? 2 பேரும் நட்பு கிரகங்கள், நல்லா தான் இருக்கும்னு சொல்லுவோம். எதிரடை நட்சத்திரத்தில் போய் நின்ட்டாங்கன்னா 2 பேரும் அடிச்சிக்காத குறையாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுப்பாங்க. நீங்கள் அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பரான அந்த ஜாதகம் 100% பலன் சொல்லலாம். இது நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு ஜோசியம் சொல்லணுங்கிறது என்னோடய ஆசை. அவ்வளோதான். வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, யாராவது அர்ஜென்ட்டாக பேச வருந்தா சொல்லிடுங்க சார். ஏன்னா நான் பாட்டுக்கு ஏதாவது சொல்லிகிட்டே இருக்க போகிறேன். நான் ஒரு சிலது எல்லாமே எழுதி தான் வச்சுருக்கேன். நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்கிறதுக்காக. இப்போ நம்ம கல்யாணம் ஒருத்தருக்கு லேட் ஆகுது, இல்லை அவருக்கு கல்யாணமே ஆகாது அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்க்குறப்போ கேது குரு சேர்ந்துருந்தால் அவருக்கு கல்யாணம் தாமதமாகும்னு சொல்கிறோம். சனிச்சந்திரன் சேர்ந்துருந்தால் புனர்ப்பு தோஷம் லேட் ஆகும்னு சொல்கிறோம். இதையெல்லாம் வந்து லேட் ஆகுன்னு தான் சொல்கிறோம். ஆனால் இவருக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு விதி இருக்கா? யாரா சொல்லுங்களேன் இருந்தா. இது மாதிரி 7, 8 நம்ம கணக்கு போட்டு உட்காந்துறோம். ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளாக நான் ஒரு ரூட் சொல்கிறேன். இப்போ சூரியன், புதன், சுக்கிரன் இவங்க 3 பேர்த்தையும் நம்ம என்ன சொல்கிறோம்? முக்கூட்டு கிரகம்னு சொல்கிறோம். ஆனால் சூரியனும் சுக்கிரனும் 48 டிகிரி வரைக்கும் தள்ளி போவாங்க. நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த 48 டிகிரி தள்ளிட்டாங்கன்னா 45க்கு மேலே தாண்டிட்டாங்கன்னாவே அவங்களுக்கு கல்யாணம் கிடையாது. அதே மாதிரி 35 டிகிரிக்கு மேலே போயிட்டாங்கன்னா 35 வயசில் தான் கல்யாணம். இது பார்த்த உடனே சொல்லிடலாம். ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த ஜாதகருக்கு கல்யாணம் ஆயிருக்கா இல்லையாங்கிறத இந்த ஒரு விதியை வச்சுக்கிட்டு சொல்லிடலாம். நம்ம எந்த கணக்குமே போட வேண்டிய அவசியம் இல்லை. இதுவும் வந்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி பண்ணி சொன்னக்கூடியதான். நீங்கள் எந்த ஜாதகத்தை வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நான் பல இதில் சொல்லியிருக்கேன், இது எவ்வளோ பேர் கேட்டிருப்பீங்கன்னு தெரியாது. இந்த விதி ஜாதகம்தான் தலையெழுத்து. அதாவது பிரம்மா வந்து தலையை எழுதிட்டு போனார்னு சொல்கிறாரு இல்லைங்களா? அந்த எழுதப்பட்ட தலையெழுத்தை படிக்கக்கூடியவங்க ஜோதிடர்கள் மட்டுமே. என்ன காரணம்னா ஜாதகம்தான் தலையெழுத்து. இந்த ஜாதகம்தான் தலையெழுத்துங்கிறதுக்கு எப்படி ஆதாரம்? இதை சொன்னாலும் ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா? அப்போது நீங்கள் உங்கள் ஜாதகத்திலே பார்த்துக்கலாம். இதை ஆண் ஜாதகத்தில் மட்டும்தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஆணுக்குத்தான் கல்யாணம், பெண்ணுக்கு கல்யாணம் இல்லை. பெண் என்பவள் தாரை வார்த்து கொடுக்கப்படுவள் தானமாக. ஆணுக்குத்தான் கல்யாணம். அதனால் இந்த குழந்தை அப்படிங்கிறத நீங்கள் ஆண் ஜாதகத்தில் தான் பார்க்கணும். இப்போ ஆண் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கார்? அந்த சனி இருக்கிற இடத்த 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து 1, 2, 3, 7, 10, 12 இந்த 6 இடத்துல தான் உங்களுக்கு எத்தனை குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தை சனி இருக்கும். ஏன்னா சனி கர்மகாரகன், அப்பாவோட கர்மத்தில் வந்தது. அதனால் இந்த 6 இடங்களில் மட்டும்தான் அவங்க குழந்தைங்களுக்கு சனி இருக்கும். நீங்கள் இது எத்தனை ஜாதத்தில் வேணால் பார்த்துக்கலாம். சனி வக்கரமாக இருந்தால் மட்டும் ஒரு கட்டம் தள்ளி இருக்கும். அப்படி தப்பாக இருக்குது அப்படின்னா டெஸ்ட் டியூப் பேபியாக இருக்கலாம், இல்லை ஜாதகமே தப்பாக இருக்கலாம். அதையும் பார்த்துக்கலாம். நீங்கள் இது 100% பொருந்தும். உங்கள் ஜாதகம் தெரியும்னா உங்கள் பையன் ஜாதகத்தில் எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. சரியாக வருதான்னு சொல்லுங்கள். அந்த அளவுக்கு நம்ம மக்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இது நானும் இதை ரொம்ப காலத்துக்கு முன்னால் பேசின ஒரு வீடியோவில் இருந்து என் நண்பர் கேட்டு, அந்த நண்பர் எனக்கு சொல்லி நான் இதை உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கேன். இது நான் நிறையா மேடையில் சொல்கிறேன் நான். ஏன்னா ஜோசியர்களுக்கு ஜாதகம் அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும் இல்லையா? ஒரு மேடையில் சொல்லிட்டு இதை விட்டுறதில்லை. இந்த விதியை எல்லா மேடையிலையுமே சொல்கிறேன். காரணம் என்னென்னா ஜாதகம்தான் தலையெழுத்து அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஜாதகம் பார்க்குறவங்ககிட்ட சொல்லிடணும். அப்போ தான் அவங்க நம்புவாங்க. ஏன்னா இவங்க ஏதோ ஒன்று எழுதி கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிடக்கூடாது. இதை நீங்கள் இந்த விதியை ரொம்ப பக்காவாக பார்க்கலாம். இது பெண் ஜாதகத்தில் பார்த்துடாதீங்க, அது ரொம்ப முக்கியம். அதாவது இன்னொன்று சொல்லுவோம், துருவ கணிதம். துருவ கணிதம் எப்படி பார்க்குறோம்? யாராவது ஒருத்தர் பின்னால் எழுதியிருப்பாங்க, அதை பார்த்து சொல்லிடுவோம். அதெல்லாம் கிடையாது. நீங்கள் பிருகுநந்தி நாடிக்கு வாங்க. பிருகுநந்தி நாடியில் குரு எங்கே இருக்கார்? அந்த குருவுக்கு 2ல் எத்தனை கிரகம் இருக்குது? 12ல் எத்தனை கிரகம் இருக்குது? 12 இருக்கக்கூடிய கிரகங்கள் மூத்த குழந்தைகள், 2ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் இளைய குழந்தைகள். அதே மாதிரி அவர் பார்வைப்படக்கூடிய இடம் 5, 7, 9 அங்கே எத்தனை கிரகம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்க்குறப்போ ராகு தாண்டி ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னாக்கா அந்த குழந்தை பிறந்து இறந்துருக்கும், இல்லைன்னா அபார்ஷன் பண்ணியிருப்பாங்க. கேதுவை தாண்டி அடுத்த குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை இருக்காது, ஏன்னா கேது அதோட தடை பண்ணிடுவார். இதை கணக்கு போட்டிங்கனாலும் உங்களுக்கு சரியாக வரணும். யாராவது போட்டு பார்த்துக்குங்க வேணாம். அதான் 2ல் கேது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் குழந்தை இருக்காது. பின்னால் இருக்கல கிரகம் முதல் குழந்தை இருக்காது. முதல் குழந்தையே உங்களுக்கு இதாக இருக்கும். அதுதான். அதே மாதிரி சகோதரர்களை பார்க்குறதுக்கு செவ்வாய் எடுத்துங்க. செவ்வாய்க்கு 2, 12 செவ்வாய் பார்வைப்படக்கூடிய 4, 7, 8 இதுக்கும் அப்படி தான். ராகு கேதுக்களை நடுவில் தாண்டிடுச்சுன்னா அதை விட்டுறணும். அதே பெண் ஜாதகத்திலேயே இருந்தால் சுக்கரன் எடுத்துங்க. சுக்கரனுக்கு பதிலாக குருவுக்கு பதிலாக சுக்கரன் எடுத்துங்க. சுக்கரனுக்கு 2, 12 பார்வைப்படக்கூடிய இடம். இதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும்.
சரி, ஐயா நேரம் ஆயிடுச்சு ஆட்டருக்கு, துண்டு எடுத்துட்டாரு. சரி, மறுபடியும் அடுத்த மீட்டிங்கில் எனக்கு கொஞ்சம் பேசுவோம். நன்றி ஐயா, வணக்கம். என் பேர் தனக்கோடிங்க, பள்ளிப்பாளையம். ஃபோன் நம்பர் 93 64 11 12 94. யாராவது சந்தேகம் இருந்தால் கூப்பிட்டு கேளுங்க, சந்தேகம் நான் சொல்லித் தருவேன். யார் கூப்பிட்டாலும் சந்தேகம் சொல்லுவேன் நான். நன்றி ஐயா, வணக்கம். இதுவரை ஜோதிட கருத்துக்களை நமக்கு அள்ளித்தந்த தனகோடி பள்ளிப்பாளையம் ஈயன் தனகோடி ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அவருக்கு ராஜேந்திரன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார். அதனைத் தொடர்ந்து நமது விழாவுக்கு தலைமை தாங்கும் ராஜேந்திரன் ஐயா தொடர்ந்து உரையாற்றுவார்.